சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேறு இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குழந்தை பேறு அற்றவர்கள். எனக்கு குழந்தை வேண்டும். ரொம்ப நாளா நான் வேண்டிட்டு இருக்கேன். குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம் எனக்கு இல்லாத ஒரு தன்மையாக இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ இந்த ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பேறு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப குழந்தை பேறு பெறுவதற்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே, அந்த இடத்துக்கு போயிட்டு எப்பவுமே ஒரு கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 24 நிமிஷம் அந்த கோயில்ல இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குழந்தை பேறு இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்ற ஒரு விஷயத்த தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. சரி. இப்போ அத்திரி மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷி அப்படின்னு 2 முனிவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெருமாளை நோக்கி தியானம் செய்து அவங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேறு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இல்லாதவர்களுக்கு அ என்ன ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷன் என்ன? அப்படின்ற அப்படின்றத பேஸ் பண்ணி பெருமாளை நோக்கி தியானம் பண்ணார்கள்ன்னு சொல்லலாம். 1. 2வது எனக்கு மரண பயம் அற்ற நிகழ்வு இருக்கணும் லைஃப்ல. ஏன்னா நோய்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நோய்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்கு. ஆனா எனக்கு மரண பயம் இல்லாத ஒரு நிகழ்வு இருக்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அத்திரி மகரிஷி. இதெல்லாம் பெரிய மகான்கள்னு சொல்லலாம். யோகிகள், மகான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அத்திரி மகரிஷிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலகம் ஜனித்த நாள்ல இருந்தே ஒரு பெரிய ஒரு அ வ ஒரு யோகியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நுளம்பி ஆற்றின் கரையினிலே இந்த நுளம்பி ஆற்றின் கரையினிலே என்ன பண்ணாரு, நுளம்பி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அ முக்கியமான ஒரு நிகழ்வு. நுளம்பின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னிக்கு நுளம்பி அப்படின்னு சொல்லப்படுகின்றது, அந்த மாட்ட கடிக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான பூச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு வகையான கொசுன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த காலத்துல நுளம்பி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மின்மினி பூச்சிகள்னு சொல்லலாம். இந்த மின்மினி பூச்சிகள் எங்க ரம்யமாக எந்த நதிக்கரையில் ரம்யமாக இருக்கிறதோ, அந்த மின்மினி பூச்சிகள் அந்த இருக்கக்கூடிய இடங்கள் தியானம் செய்வதற்கு உகந்த இடம் அப்படின்னு எப்பவுமே முனிவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ மின்மினி பூச்சிகள் இருந்த இடம் தான் நுளம்பி ஆற்றின் கரைன்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ மின்மினி பூச்சிகள் இருந்த இடம் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நுளம்பி ஆறு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த ஆறே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நுளம்பி ஆற்றின் கரையிலே தவம் இருந்து அவங்க ஆ பெருமாளை நினைத்து தியானம் செய்தார்கள், யோகம் செய்தார்கள். எல்லாமே செய்து அந்த பெருமாள் ஆ உதிச்சு உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டு, அந்த வரம் தந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, அ நுளம்பி ஆற்றின் கரைன்னு சொல்லுவாங்க. நுளாம்பூர்ன்னு சொல்லப்படுகின்ற இங்க இருக்கக்கூடிய நுளாம்பூர்ன்னு சொல்லுவாங்க. சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய நுளாம்பூர். அந்த நுளம்பி ஆற்றின் கரை. இப்ப அது கூவமாக மாறிவிட்டது. ஓகேங்களா? அந்த மின்மினி பூச்சிகள் இருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்து, அங்க தவம் செய்து, ஆ வைகுந்த பெருமாள் அப்படின்ற ஒரு அ மரண பயம் இல்லாத வாழ்வு இந்த பெருமாளுடைய கோயில் சன்னதிக்கு வந்தாவே மரண பயம் இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த மாரி ஒரு இடத்துக்கு நீங்க எழுந்தருளி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வேண்டுதலின் பேரில் பெருமாள் எழுந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த நுளாம்பூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இடம்னு சொல்லலாம். ஒரு விஷயம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ம முகப்பேருன்னு சொல்லுவாங்க. சென்னைய அடுத்து முகப்பேரு. முகப்பேரு அப்படின்னு சொல்லும்போதே, இந்த முகப்பேருடைய அ முன்னாடி பெயர் என்னன்னா, மகப்பேறுன்னு சொல்லலாம். அதாவது மனசு அப்படின்னு சொல்லும்போதே, மனசு, குழந்தைகள் அப்படின்னு உங்க மனசு எப்படி இருக்கோ, அதுக்கு அதுக்கு தகுந்த மாரி தான் உங்க குழந்தைகள்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க மனசு சம்பந்தப்பட்ட நிகழ்வின் மூலமாக, உங்க மனசு
ஆழ்ந்து தியானம் செய்தாலே, அங்க போயிட்டு வேண்டுதல் வைத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் அருளக்கூடிய ஒரு ஸ்தலமாக இன்னைக்கு வைகுந்த பெருமாளும், அதாவது மரண பயம் போக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னா வைகுந்த பெருமாள். பக்கத்திலேயே 2 கோயில் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சந்தான சீனிவாச பெருமாள் கோயில் அப்படின்ற ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. சந்தானம் அப்படின்னு சொன்னாவே குழந்தை பாக்கியம்னு சொல்லலாம். இப்போ யாராவது இப்போ இந்த காலகட்டத்தில யாருக்காவது இந்த மாரி குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு இல்ல. இந்த காலகட்டத்தில நான் என்ன பண்ணணும்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாவே, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய, அந்த இடத்திலேயே வந்து ஒரு சிந்தனை தோண்டும். குழந்தை ரொம்ப நாளா இல்ல. இந்த டாக்டர் கிட்ட போலாம். அப்படின்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். இங்க போயிட்டு வாங்க குழந்தை பிறக்கும். இத வந்து ஆணித்தரமா சொல்றதுக்கு ஏன்னா, அந்த இடத்துல அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. ஏன்னா, அந்த பெயர் வந்த காரணமே, முன்னாடி இருந்த அந்த மகப்பேறு தான் இன்னைக்கு முகப்பேராக மருவி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மகப்பேறு, முகப்பேராக மருவி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அங்க வந்து சந்தான சீனிவாச பெருமாள் கோயில் இருக்கு. இங்க போயிட்டு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான பாக்கியங்கள் அங்க இருக்கான்னா, இருக்குன்னு சொல்லலாம். அங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க. முக்கியமாக இது யாரெல்லாம் போலாம் அப்படின்னா, முக்கியமாக எனக்கு வந்து புதன் திசை போயிட்டு இருக்கு சார். போலாமான்னா போலாம். அதே மாரி எனக்கு ஏஎல்பி லக்னம் வந்து அ புதன்ல போயிட்டு இருக்கு. அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு. அப்ப எனக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமற்ற தன்மை இருக்கிறது. அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்தான சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே, அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குமான்னா, இருக்குன்னு சொல்லலாம். சாதாரணமாவே நான் வந்து ஆம் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க முகப்பேர்ல இருக்கிற ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் சின்னதா டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன் நான். இந்த இடத்துல போய் நம்ம டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாவே, அந்த இடத்துக்கு போய் இந்த ஸ்தலத்துக்கு போய் இருந்துட்டு வந்தாவே, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா, இருக்கும்னு சொல்லலாம். அப்போ இந்த இடம் அப்படின்னு சொல்லாவே, அதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, இடத்துக்கு தகுந்த அந்த அந்த யோகங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாரி ஒரு 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 பாங்கான ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட அனுக்கிரகம் இருக்குன்னு சொல்லலாம். பெருமாளுடைய அனுக்கிரகம் அந்த சந்தான சீனிவாச பெருமாள் கோயில், குழந்தை இல்லாதவர்கள் போனாலும் சரி, அதே மாரி வைகுந்த பெருமாள் கோயில், நீங்க பயம் அதிகமாக இருக்குது, மரண பயம் அதிகமாக இருக்கிறது, எனக்கு வாழ்க்கையினாவே பயம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில சாதகமாக இருக்குமான்னா, மிகவும் சாதகமாக இருக்கு. ஒரு தடவ போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலைமை வந்து எனக்கு குழந்தை இல்ல சார். ஒரு தடவ போயிட்டு வாங்க. உங்க வாழ்வில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை வந்து இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வந்து மாறும்னு சொல்லலாம். உங்களுக்கு வேண்டிய சந்தான பிராப்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி